இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனிதர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பாரெனில் அவருக்கு என்ன பயன்? மத்தேயு நற்செய்தி 16:26 என்ற இந்த ஆழமான வார்த்தையை வைத்து நாம் சற்று தியானிப்போமா? உலகம் நமக்கு சேமிக்க சொல்லிக் கொடுக்கிறது, ஆனால் கிறிஸ்து இழக்க சொல்லிக் கொடுக்கிறார். நாம் இதை இழக்க பயப்படுகிறோமோ அதுவே நம் ஆன்மாவை கட்டி வைத்திருக்கும் சங்கிலி. உலகம் சேமிக்க சொல்கிறது, கிறிஸ்து இழக்க சொல்கிறார் என்ற இந்த முரண்பாடான உண்மையை ஒரு ஆன்மீக தராசில் வைத்து நாம் பார்க்கிறோம். உலகம் நம் கைகளை குவித்து சேர்க்க சொல்கிறது, ஆனால் சிலுவை நம் கைகளை விரித்து பகிரச் சொல்கிறது. உலகத்தின் தர்க்கம் என்ன? நிறைத்தலே வாழ்வு. உலகம் நம்மிடம் சொல்வது, எவ்வளவு அதிகமாக சேமிக்கிறாயோ அவ்வளவு பாதுகாப்பாயிருப்பாய். வங்கி சேமிப்பு, பணம் இருந்தால் நிம்மதி. புகழ் சேமிப்பு, சமூக வலைதளங்களில் லைக்குகள் இருந்தால் மதிப்பு. அதிகார சேமிப்பு, மற்றவர்களை கட்டுப்படுத்தினால் பணம். ஒருவர் தன் செல்வம் முழுவதையும் ஒரு பெரிய பெட்டியில் பூட்டி வைத்திருக்கிறார். திருடன் வந்து பெட்டியை தூக்கி கொண்டு ஓடினார். அந்த மனிதர் பின்னாடியே ஓடி பெட்டி எடுத்துட்டு போ, பரவாயில்லை, சாவியை தந்துட்டு போ, அது என் ஞாபகார்த்தம் என்றார். இங்கே பாடம் என்ன? நாம் எதை சேமிக்கிறோமோ அதுவே ஒரு கட்டத்தில் நம்மை அடிமையாக்கி விடுகிறது. கிறிஸ்துவின் தர்க்கம் இழத்தல். உலகத்தின் தர்க்கம் சேமித்தல், கிறிஸ்துவின் தர்க்கம் இழத்தல். இயேசுவின் பொருளாதாரம் உலகத்திற்கு தலையீடானது. தன் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தன் உயிரை இழப்போர் அதை காத்துக் கொள்வார். ஒரு நெல்மணி தன் அழகையும் வடிவத்தை மண்ணுக்கு இழக்க சம்மதித்தால் தான் அது 100 மடங்கு பரந்தரு கதிராக மாற முடியும். அது தன்னை சேமித்து பையிலேயே வைத்திருந்தால் அது வெறும் தானியமாக மடிந்துவிடும். அதுதான் ஒரு விதையினுடைய தர்மம். ஒரு நறுமண தைலத்தினுடைய தர்மம் என்ன? மரியாள் ஒரு விலையுயர்ந்த நறுமண தைல பேழையை உடைத்து இயேசுவின் பாதத்தில் ஊற்றுகிறார். யூதாஸ் சொல்லுகிறான், இதை சேமித்து விற்றிருந்தால் ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே. உண்மையில் அவன் பணப்பையை சேமிக்க நினைத்தவன் என்பது தெரியும். ஆனால் இயேசு சொன்னார், அவள் ஒரு நற்செயலை செய்கிறாள். உடைக்கப்படும் போதுதான் நறுமணம் பரவுகிறது, இழக்கும் போதுதான் அன்பு வெளிப்படுகிறது. நாம் எதை இழக்க வேண்டும்? தவக்காலத்தில் நாம் எதை இழக்க கிறிஸ்து அழைக்கிறார்? நேரத்தை இழக்க வேண்டும். சுயநலமான பொழுதுபோக்கு இழந்து அடுத்தவர் துயர் துடைக்க நேரம் ஒதுக்குதல். உரிமை இழக்க வேண்டும். நான் பெரியவன் என்ற உரிமை இழந்து ஒரு வேலைக்காரனைப் போல மற்றவர் பாதம் கழுவ வேண்டும். பழைய கசப்புகளை இழக்க வேண்டும். நம்மை புண்படுத்தியவர்களை மன்னிப்பதன் மூலம் நம் இதயத்திலிருந்து பாரத்தை இழக்க வேண்டும். இழப்பதனுடைய மகத்துவம் என்ன? அது ஒரு வாழ்வியல் பார்வையாக பார்க்கப்படுகிற போது, கடவுளுக்காக நீங்கள் எதை இழக்கிறீர்களோ அதை ஒரு புனிதம் என்ற பெயரில் திருப்பித் தருகிறார் கடவுள். நீங்கள் பணத்தை இழந்தால் மண்ணறிவை பெறுவீர்கள். நீங்கள் கோபத்தை இழந்தால் அமைதியை பெறுவீர்கள். நீங்கள் சுயத்தை இழந்தால் கடவுளை பெறுவீர்கள். சுயத்தை, உயிர் என்பது இங்கே சுயம் என்று புரிந்துவிடப்படுகிறது. கவிதை வரிகளில் சொல்ல வேண்டும் என்றால், சேமிக்கும் கைகளில் சுருங்கி போகும், இறைவா பகிர்ந்து கெடும் கைகள் விரிந்து போகும். உடைக்கும் பேழை மனம் பரப்பும், உன் உயிரை இழப்பதே உன்னை படைக்கும். உடைக்கும் பேழை மனம் பரப்பும், உன் உயிரை இழப்பதே உன்னை படைக்கும். ஒரு செல்வந்த இரக்கம் தருவாயில் இருந்தார். விண்ணகத்திற்கு போகும்போது எதையாவது கொண்டு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டு தனது சொத்துக்கள் அனைத்தையும் தங்க கட்டிகளாக மாற்றி ஒரு பெட்டியில் வைத்துக் கொண்டார். சாகும்போது அந்த பெட்டியை கட்டி அணைத்தபடி இருந்தார். விண்ணகத்தில் வாசலில் பேதுரு காத்திருந்தார். எதையும் கொண்டு வர கூடாது. அவர் கெஞ்சி கேட்டதால், சரி பெட்டிக்குள் என்ன இருக்கிறது என்று பேதுரு பார்க்க உள்ளே தங்கம் எண்ணியது. பேதுரு சிரித்துக் கொண்டே சொன்னார், ஏம்பா, ரோட்டு போடுற மெட்ரீசியல, அதாவது தார் சாலைக்கு பதில் அங்கே தங்கம் என்பார்கள். எவ்வளவு கஷ்டப்பட்டு சுமந்து வந்திருக்கிற, ரோடுக்கு போடுற மெட்டீரியலை இவ்வளவு சுமந்து வந்திருக்கிறியே என்று அவர் கிண்டலாக கூறினார். நாம் இங்கே பொறுமையாக சேர்க்கும் விஷயங்களை அங்கே வெறும் ரோட்டு மெட்டீரியல் தான் என்று கூறுகிறார். ஆன்மாவை இழப்பது என்பது ஏதோ செத்த பிறகு நடப்பதல்ல, அது இங்கேயே தொடங்குகிறது.
எப்போது நாம் கடவுளை விட பொருட்களுக்கும் புகழுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அப்போதே ஆன்மாவின் ஒளியை இழக்க நாம் தொடங்குகிறோம். எனவே அன்பானவர்களே, ஆன்மாவை இழப்பது என்பது ஏதோ மரணத்துக்கு பின் நடக்கும் ஒரு நிகழ்வு அல்ல. அது இங்கேயே இப்பொழுதே தொடங்குகிறது என்ற எச்சரிக்கையை நாம் இன்று சற்று தியானிக்கலாம். ஆன்மா என்பது ஏதோ உடலுக்குள் ஒளிந்திருக்கும் ஒரு புகைப்படம் அல்ல. அது உங்கள் உண்மை தன்மை, authenticity, உங்கள் அன்பு, உங்கள் நீதி, உங்கள் உணர்வு. இதை நாம் எப்படி சிறுக சிறுக இழக்கிறோம் என்பதை ஒரு ஆன்மீக ஆய்வகத்தில் வைத்து நாம் பார்க்க வேண்டும். முதலாவதாக, நற்பெயருக்காக நற்பண்பை இழக்கிறோம். செல்லிங் த வேல்யூஸ் ஃபார் வேலிடேஷன். உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொள்ளும் ஓட்டத்தில் நாம் முதலில் இழப்பது நம்முடைய உண்மையை தான். ஒரு சிறு பதவி உயர்வுக்காக ஒரு பொய்யை சொல்லும் போது, ஒரு லாபத்திற்காக ஒருவரை முதுகில் குத்தும் போது, மற்றவர்களின் புகழ வேண்டும் என்பதற்காக இல்லாத ஒன்றை காட்டிக் கொள்ளும் போது, அங்கே ஒரு ஆன்மாவின் ஒரு பகுதி இறந்து போகிறது. ஒருவர், நான் ரொம்ப பெரிய நேர்மையாளர் என்று ஊர் முழுக்க சொல்லி வந்தார். ஒரு முறை வழியில் ஒரு மணி பர்ஸ் கிடைத்தது. அது நிறைய பணம் இருந்தது. அதை அவர் எடுத்துக்கொண்டு சர்ச்சுக்கு ஓடினார். ஆண்டவரே, என் நேர்மையை சோதிக்கவா இந்த பரிசு கிடைச்சது? இதோ இந்த பரித இதை பாதியா பிரிச்சுக்கலாம், பாதி உமக்கு காணிக்க, பாதி எனக்கு என்றார். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாடம் என்ன? நம் கடவுளையே பார்ட்னராக்கி நம் நேர்மையை விற்க துணியும் போது நம் ஆன்மாவின் ஒளியை துளைத்து விடுகிறோம். பல வேளைகளிலே பல நேர்மையாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கடவுளை பார்ட்னராக்கி கொள்றாங்க. இரண்டாவது, உணர்ச்சியற்ற இதயம். ஆன்மாவை இழப்பதின் மிகப்பெரிய அறிகுறி என்ன தெரியுமா? பறத்து போதல், மரத்து போதல், நம்னஸ். பக்கத்து வீட்டுக்காரர் பசியோடு இருக்கும்போது நம் மனம் வலிக்கவில்லை என்றால், அநீதி நடக்கும்போது நம் ரத்தம் கொதிக்கவில்லை என்றால், பிற கண்ணீரை பார்க்கும்போது நம் கண்கள் நனையவில்லை என்றால், அங்கே ஆன்மா ஏற்கனவே உயிரிழந்து விட்டது என்றுதான் அர்த்தம். இயேசு சொன்னார், உயிர் வாழ்வதாக பெயர் பெற்றுள்ளாய், ஆனால் நீ இறந்து விட்டாய். திருவெளிப்பாடு 3:1. உடலால் நடமாடிக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் ஆன்மாவால் உயிரோடு இருக்கிறார்களா என்று சொல்ல முடியாது. அன்பு இல்லாத இதயம் நடமாடும் கல்லறை. அன்பு இல்லாத இதயம் நடமாடும் கல்லறை. மூன்றாவது, மாயை என்னும் சிறைக்குள்ளே சிக்கிக் கொள்கிறோம். உலக பொருட்களை சேகரிப்பதிலே குறியாய் இருக்கும்போது அந்த பொருட்கள் நம்மை சிறைபிடிக்கின்றன. ஒரு விலையுயர்ந்த கார் வாங்கியவன் அதன் மேல் ஒரு சின்ன கீறல் விழுந்தால் துடிக்கிறான். அங்கே அவன் காரை வைத்திருக்கவில்லை, கார் அவனை வைத்திருக்கிறது. அதிகாரம் வைத்திருப்பவன் அதை இழந்து விடுவோமோ என்ற பயத்திலேயே வாழ்கிறான். பயமும் கவலையும் பொறாமையும் எங்கே ஆதிக்கம் செலுத்துகிறதோ அங்கே ஆன்மா மூச்சு திணறுகிறது. உலகத்தை வசப்படுத்த நினைக்கும் மனிதன் இறுதியில் அந்த உலகத்தின் கைதியாகிறான். உலகத்தை வசப்படுத்த நினைக்கும் மனிதன் அந்த உலகத்தின் கைதியாகிறான். இதுதான் ஆன்மாவை இழத்தல். அடுத்து, மீட்டுக் கொள்ளக்கூடிய வழி. இழந்த ஆன்மாவை மீண்டும் பெறுவதற்கு தவக்காலம் தரும் வழி என்ன? தன்னிலை அறிதல். இயேசுவின் வார்த்தைகளை, உன் முதல் அன்பை நீ விட்டுவிட்டாய், நீ இங்கிருந்து விழுந்தாய், எங்கிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து பார்த்து மனமாறு. திருவெளிப்பாடு 2:4-5 கொடுக்கிறோம். தன்னிலை அறிதல், know thyself. நண்பர் வந்து கேட்டார், எங்கே தொலைத்தாய்? அவர் சொன்னார், வீட்டுக்குள்ளே தான் தொலைத்தேன், ஆனா எல்லாம் இருட்டாக இருக்கிறது, எங்கே திருவிளக்கு வெளிச்சம் இருக்கிறது, அதான் இங்கே தேடுகிறேன் என்றார். இங்கே பாடம் என்ன? நம் ஆன்மாவை தேட வேண்டியது உலகத்தின் வெளிச்சத்தில், புகழ், பணம் அல்ல. நம் இதயத்தின் இருண்ட அறைக்குள் ஜெபத்தினாலும் மௌனத்தினாலும். ஆன்மாவை இழப்பு என்பது ஒரு நரக குழியில் விழுவது மட்டுமல்ல, அது உங்கள் புன்னகையை இழப்பது, உங்கள் அமைதியை இழப்பது, உங்கள் செயலை இழப்பது, உங்கள் சாயலை இழப்பது. எனவே அன்பார்களே, உங்கள் ஆன்மாவை எப்படி இருக்கிறது? சுதந்திரமாக பறக்கிறதா, அல்லது உலக பொருட்களின் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருக்கிறதா? சமகாலத்தில் எஞ்சிய நாட்களில் உங்கள் ஆன்மாவை மீட்க நீங்கள் செய்ய போயும் ஒரு சிறிய தியாகம் இது என்று நினைத்து பாருங்கள். கடவுளாய் இழப்பது மகத்துவம், கடவுளுக்காய் இழப்பது மகத்துவம். இழப்பு என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு முதலீடு. ஒரு விதை மண்ணுக்குள் தன்னை இழந்தால் தான் செடியாக முடியும் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். விவிலியத்திலே பார்க்கிற போது ஆபிரகாம் தன் நாட்டை இழந்தார், மகனை இழக்க துணிந்தார், பல இனங்களின் தந்தையாக இருக்கிறார். சக்கேயு தன் செல்வத்தின் பாதி இழந்தார், மீட்பு என்ற முடிவில்லாத வாழ்வை பெற்றார். நம் ஆண்டவர் இயேசு உயிரையே இழந்தார், நமக்கெல்லாம் முடிவில்லாத வாழ்வை மீட்டுக் கொடுத்தார்.
ஒரு சிறுவன் தன் கையில் ஒரு சிறிய மிட்டாய் இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருந்தான். தந்தை அவனிடம் ஒரு பெரிய சாக்லேட் பர்ஸை காட்டி, இதை வாங்கிக்கொள் என்றார். ஆனால் சிறுவன் அந்த சிறிய மிட்டாய் விடமாட்டேன் என்று அழுதான். பெரியதை பெற வேண்டும் என்றால் சிறியதை விட வேண்டும் என்பதுதான் அவனுக்கு தெரியவில்லை. வாழ்வில் உண்மை, கடவுள் நமக்கு தரப்போகும் பேரின்பத்திற்காக நம்முடைய சிறு இன்பங்களை இழக்க நாம் தயாராக வேண்டும். தவக்காலத்தில் முழுமையாக செயல்படுத்த வேண்டும். தவக்காலத்தில் ஆன்மாவை தக்க வைக்க நாம் எதை எதை இழக்க வேண்டும் என்று சற்று தியானிப்போமா? புகழை இழக்க வேண்டும். நாம் பிறரை புகழ வேண்டும் என்ற ஆசையை இழப்போம். வலதை கொடுப்பது இடதுகைக்கு தெரியாக இருக்கட்டும். இந்த வாரம் செய்த நற்செயல்களை யாரிடம் தம்பட்டம் அடிக்காமல் கடவுளுக்கு மட்டும் தெரிந்த ரகசியமாக வைப்போம். நேரத்தை இழப்போம். மொபைல் போன் அல்லது வீண் பொழுதுபோக்கு செலவிட நேரத்தை இழந்து அது இறைவனுக்காகவும் குடும்பத்திற்காக கொடுப்போம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் டிஜிட்டல் நோன்பு இருந்து அந்த நேரத்தை ஜெபத்தில் செலவிடுவோம். கோபத்தை இழப்போம். நான் சொல்வதுதான் சரி என்ற வார்த்தை பிடிவாதத்தை இழப்போம். தாழ்ச்சியே ஆன்மாவை காக்கும் கவசம். பிரான்சிஸ் அசிசியார் சொன்னார், கொடுப்பதில் தான் நாம் பெற்றுக் கொடுக்கிறோம், நம்மையே அழிப்பதில் தான் நாம் முடிவில்லாத வாழ்வுக்கு பிறக்கிறோம். இதுதான் கத்தோலிக்க துறவரத்தின் அடிப்படை. இதுவே இல்லறத்தாருக்கும் பொருந்தும். கொடுப்பதிலும் தம் சுயநலத்தை அழிப்பதிலும் தவக்காலத்தை பயன்படுத்துவோம். தவக்காலத்தில் இழப்பதன் மகத்துவத்தை செயல்படுத்த 3 நிலைகளை பார்க்கலாம். நான் என்ற அகந்தை அழித்ததைத்தான் அடிக்கடி நான் கூறுகிறேன். உலகத்தை தமதாக்கிக் கொள்ள துடிக்க போதுதான் நான் என்கிற எண்ணம் வளர்கிறது. இந்த வாரம் ஒரு குடும்பத்திலோ அல்லது பணியிடத்திலோ ஒரு விவாதம் வரும்போது நான் தான் சரி என்று வாதிடுவதை விட்டுக் கொடுங்கள். தன் கருத்தை இழப்புவர் அங்கே சமாதானத்தை பெற்றுக் கொடுக்கிறார். தாழ்மையுள்ளவருக்கோ அவர் அருளை வழங்குகிறார் என்று யாக்கோபு 4:6 நாம் படிக்கிறோம். நேரம் என்னும் செல்வத்தை இழப்போம். உலகம் நமக்கு கொடுக்க மிகப்பெரிய போதை திரை என தெரியுமா? இதில் நேரத்தை இழப்பது ஆன்மாவை இழப்பதற்கு சமம். தினமும் 1 மணி நேரம் டிஜிட்டல் நோன்பு. அந்த 1 மணி நேரத்தை உங்கள் வீட்டில் உள்ள முதியவர்களிடமோ அல்லது குழந்தைகளிடமோ செலவிடுங்கள். உலகத்தை அவர்களுக்கு இழக்கும் போது உறவுகளின் கடவுளின் அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உரிமைகளை இழப்போம். நமக்கு உரிமையான ஒரு பொருளை அல்லது வசதியை மற்றவருக்காக விட்டுக் கொடுப்போம். ஒரு மனிதன் தவக்காலத்தில் இனிமேல் காப்பி கொடுக்க மாட்டேன், அந்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுப்பேன் என்று சபதம் எடுத்தார். ஆனால் தன் மனைவிக்கு காப்பி போட்டு தர மறுத்தார். ஏனென்று கேட்டால், அதை நான் பார்க்கக்கூடாது, அது என் நோன்பு என்றார். மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்காக உங்கள் வசதி இழப்புதான் உண்மையான தவம். அதுதான். அடுத்த நடவடிக்கை என்ன? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? நிறைவு சிந்தனை. கவிதைகளின் வரிகளே. உலகம் முழுவதும் உன் வசமானால், உன் உள்ள மட்டும் தொலைந்து போனால், பயன்தான் ஏதோ மனிதா மகனே, நீ படைத்தவன் மடியில் சேரும் முன்னே. இழப்பதில் உண்டு மகத்துவம் கூடி அதை இதய கதவில் தேடியே ஓடி. இழப்பதில் உண்டு மகத்துவம் கூடி அதை இதய கதவில் தேடியே ஓடி. தவக்காலம் தரும் ஞானத்தின் பாதை உன் ஆன்மாவை மீட்கும் அன்பின் போதை. மண்ணின் இன்பம் அடிந்து போகும், இறை மன்னவன் அன்பை நிலைத்து வாழும். மண்ணின் இன்பம் அடிந்து போகும், இறை மன்னவன் அன்பை நிலைத்து வாழும். இழப்போம் எதை நாம் இழக்க வேண்டுமோ, இனி இருப்போம் அவருடைய வல்லமையிலே. இழப்போம் எதை நாம் இழக்க வேண்டுமோ, நீ இருப்போம் அவரோடு எழில் வானிலே. ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார்.